ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ அம்மா எப்படி எங்கெல்லாம் நிறுத்தணுமோ எங்கெல்லாம் பண்ணணும் கவிதை மாதிரி படிக்கணும். ஆக்சுவலா என்னன்னா ரைட்டர் வேற ஆளு, பக்கத்துல போதா ரீடர் வேற ஆளு. இப்போ எப்படி வந்து அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் அறிந்த தாய் இல்ல மேல நினைவறிந்த நாள் முதல் நாங்கள் அறிந்த தாய் எங்கள் தந்தை 2000 வருடங்கள் எங்களை சுமந்து குளிப்பாட்டி சமைத்து தலைவாரி பாடசாலைக்கு அனுப்பி வைத்தவர் என் தாயாம் தந்தை. 1000 சுமங்களுக்காய் ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ரைட்டிங் மிஸ்டேக் கிடையாது, ரீடிங் மிஸ்டேக். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் 2000 ஆண்டுகள் இல்ல 26 ஆண்டுகள். 2000 இருமாறா இது அடுத்த 2000 இருமா சரியா கவனிச்சனா ஆண்டவர்களாமா எப்படி ரீடிங் மிஸ்டேக்? வேற மைண்ட்ல ஆடவர்னா ஆண்கள், ஆடவர்னாலும் ஆண்கள் தான் இல்ல. ஆடவர் நான் ஸ்பெல்லிங்கா தப்பா எழுதிட்டு நினைச்சுக்கிச்சு. ஆண்டவருக்கு இன்னும் போடாம ஆடவர் எழுதிட்டு நினைக்குது. ஆடவர்னால ஆண்கள் தான் பாப்பா. ஆடவர்னு போடக்கூடாது, ஆண்டவர்னு போடணும். அம்மா தப்பா எழுதிச்சுன்னு அது நினைக்கப்பா. தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஆண்டவர் பாப்பா உனக்கு வரும். சுமையேதும் அறியா நரசிம்மன். ஆம் அவர் சுகடி அது காதனடி இருக்கு. சரி சரி. ஆம் அவர் நரசிம்மன் 1000 சோகங்களையும் சுகங்களையும் தன்னுள்ளேயே வதைத்ததால் சிரிக்க தெரியாத மனிதன் எங்களை சிந்தித்தது ஏனோ. பார்ப்போற்றும் பாமகளாய் எம்மை உருவாக்கவோ கோபம் ஒன்றே அணிகலனாய் அணிந்த முகமூடி அத்தனையும் தன்னுள் அடக்கி எக்குறையும் இல்லாது எங்களை காத்திட்ட காவலன் வயோத்திகம் துறந்தும் போதும் வயிற்றுக்கு உழைக்கும் கொடுமை ஏனோ. கண்காணா கடவுளே காணும் என் சகோதரன் குறை ஏதுமின்றி வாழ்ந்திட வேண்டும். என்ன ஒரு சுயநலம் என்று நினைக்கிறாயா? ஏனெனில் எங்களை தவிர வேறேதும் அறியா என் தந்தை எங்கள் நலனை தவிர வேறொன்றும் எதிர்பார்க்கவில்லையே. எங்கள் தந்தை கண்முன்னே நான் சிரித்து வாழவும் சிறப்பாய் வாழவும் வரமளிப்பாய். கருணை கொண்ட பழனி தந்தை கந்தசாமி என்று எங்களை காத்திட்டு என்றும் எங்களை காத்திடும் எங்கள் குலசாமி. அப்பா என்று கந்தசாமி மகளோட மணிகண்ட எழுதின கவிதை நல்லா இருந்துச்சு. விரைவில் அவர் கனவுகளை இல்ல ஆக்சுவலா வந்து நானும்